எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் தமிழ் தேர்வு எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இது. இதை வச்சு நம்ம அடுத்து வரக்கூடிய குரூப் 4 உடைய தமிழை எப்படி அணுகணும் அப்படின்றதுக்கான முக்கியமான வீடியோ இது. எப்படி படிக்கணும், ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, புதுசா நிறைய சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, பழைய விஷயங்களும் நிறைய இருக்கு. ஸோ மனப்பாடம் பண்ணி நம்ம நிறைய படிக்கணுமா, ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம படிச்சா போதுமா, இல்ல வெளியில இருந்து படிக்கணுமா, நன்னூல் படிக்கணுமா, ஸோ அப்படின்றத ஸோ ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பேராசிரியர், ஸோ அவரு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு நமக்கு. ஸோ சார், இப்போ இந்த குரூப் 2A எக்ஸாம் வந்து எப்படி இருந்ததுங்க, நம்ம தமிழ் பகுதி எப்படி இருந்ததுங்க? போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ குரூப் 2 மெயின்ஸ் தமிழ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வினாக்கள் வந்து இயல்பான வகையில் தான் இருந்தது. ஒரு 10 வினாக்களில் வந்து அவங்க ஒரு 3 வகையாக பிரித்து விட்டாங்க. ஒரு 6 வினாக்கள் வந்து நன்னூலுடைய சொல்லதிகாரத்திலிருந்து அந்த ஆகுபெயர் வகை, பெயர் சொல்லினுடைய வகை, இதெல்லாம் வந்து நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 2 கொஸ்டின் வந்து சொல்லகராதி, தமிழ் சொல்லகராதியிலிருந்து எடுத்திருக்காங்க. சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு 2 வினாக்கள், ஒரு 10 வினாக்கள் வந்து கூடுதலாக எக்ஸ்ட்ரா வேற புக்ஸ்ல இருந்து கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியம் படித்த மாணவர்கள், அதர் ஸ்டடி வேற பாடம் படித்த மாணவர்கள், ஜென்ரல் ஸ்டடி படித்த மாணவர்களுக்கு வந்து தமிழ் கஷ்டமா இருக்கும், தமிழ் இலக்கியத்தை படித்தவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடி கஷ்டமா இருக்கும். இப்போ 2 மாணவர்களுமே ஈக்குவல்ட்டா சமமாக மதிப்பெண் வாங்கணும் அப்படிங்கும் பொழுது தமிழ் வந்து ரொம்ப கடினமாக கொடுத்தா ஜென்ரல் ஸ்டடி ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஜென்ரல் ஸ்டடியில் வாங்கின மார்க்குக்கு ஈக்குவலாக தமிழ் ஸ்டூடெண்ட் தமிழில் வாங்கிடுவாங்க. இப்போ இந்த ஒரு சின்ன கொள்கையில் தமிழ் ஒரு 10 வினாக்கள் வந்து தமிழ் இலக்கிய மாணவர்கள் அட்டன் பண்ணுற வகையில் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடி படித்த மாணவர்களும் அட்டன் பண்ணலாம். இது என்னென்னா கூடுதலாக நன்னூல் புக்கு, ஒரு சொல் அகராதி படிக்கிறோம் அப்படிங்கிற விதத்தில் வினாக்கள் கேட்டப்பட்டு, மற்றபடி 50 வினாக்கள் நார்மல் தான். அதிகபட்சமா எவ்வளவு மதிப்பெண் வரைக்கும் எடுக்கலாம்? அதிகபட்சமா 50 வினாக்கள் நார்மலா அடிக்கலாம். இன்னும் ஒரு கடின உழைப்பு, இது மாதிரி தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தால் 55 வந்து 55க்கு மேல பெரும்பாலும் தாண்ட முடியாது. பெரும்பாலும் யூடியூப்ல இந்த வீடியோ போடுறவங்க இந்த கீ டிஸ்கஸ் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, ஈஸியா அவங்க வந்து மார்க் எல்லாம் பண்ணிட்டு வர மாட்டாங்க, அவங்க இருக்கிறத வச்சு ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவாங்க. அவங்களே இப்ப திணறினாங்க, அவங்களுக்கே ஏவா பியா சியா அப்படின்றது தெரியல, கையில குறிப்பு எடுத்துட்டு வந்து அதை வந்து பார்த்து படிச்சாங்க அப்படின்ற. அப்ப ஆசிரியர்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கிறப்ப மாணவர்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா தான் இல்ல சார். குரூப் 2 மெயின்ஸ்ங்கிறது வந்து A கிரேட் போஸ்ட், முதன்மை தேர்வு அப்படிங்கும் போது சேலரி சம்பளம் வந்து அதிகம். அவங்கள வந்து இப்போ எழுதுறவங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ் வந்து ரொம்ப எளிமையாக கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டப் அமைக்கிறதே கஷ்டமாக போயிடும். அதனால வந்து ஒரு கூடுதல் புக்கில் இருந்து கூடுதல் அறிவு சோதிக்கிற மாதிரி ஒரு 10 வினாக்கள் எடுத்திருக்கிறாங்க. இது இருக்கும்பொழுது அவங்களுக்கு கட்டப் அமைக்கிறது எளிமையாக போயிடும். மதிப்பெண் வந்து கூடுதல் குறைவில் வந்து கரெக்டாக அந்த 1300 போஸ்ட்னா 1300 பேர் மட்டும் தமிழில் 50 தாண்டுறவங்க அவங்களுக்கு பணி கொடுக்குற மாதிரி எடுத்திருக்காங்க, வேற ஒன்றும். ஓகேங்க. இப்ப நமக்கு புது சிலபஸ் வந்திருக்கு, குரூப் 4க்கு புது சிலபஸ் தமிழுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து பழைய சிலபஸ்ல இருந்து எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கும், பழசு படிச்சவங்களுக்கு இது உபயோகமா இருக்குமா, இல்ல புதுசா நிறைய தேடி படிக்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரூப் 4 வந்து புது சிலபஸ் ஒண்ணுமே கிடையாது. பழைய டாபிக் 21 இருந்ததை உடைச்சி ஒரு 100-120 சப் தலைப்பா கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க தேர்வுத்தாள் திருத்த போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய வினாக்களுக்கு வந்து இந்த பெரிய வினாவுக்கு என்னென்ன துணை தலைப்புகள்ல விடைகள் அமைய வேண்டும் ஒரு 5 துணை தலைப்பு 6 துணை தலைப்பு கொடுத்துருப்போம். அது மாதிரி லட்டுவை பூந்தியா பண்ணி எழுத்து இலக்கணத்துக்கு ஒரு 20 துணை தலைப்பு, சொல் இலக்கணத்துக்கு ஒரு 20 துணை தலைப்பு. இது எழுத்து இலக்கணம் பார்த்தீங்கன்னாவே அது அடங்கிடும், சொல் இலக்கணம் பார்த்தீங்கன்னாவே கொடுத்துருக்கிற தலைப்பு வந்துடும். கூடுதலா என்ன படிக்கணும் அப்படின்னா, இப்ப குரூப் 1 மாணவர்கள் வந்து நிறைய தமிழ் சொற்களை தெரிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வந்து தமிழ் சொற்களுக்கு பொருள் வந்து நிறைய எல்லா தலைப்புகளையும் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ கூடுதலாக வந்து இந்த குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், பழைய சமச்சீர் புக்கோட அறிஞர் பொருள், புதிய பாட நூலோட அறிஞர் பொருள்கள் மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு 500-1000 தமிழ் சொற்களுக்கு பொருள் தெரிஞ்சிருக்க வேணும். அதுக்கு கட்டாயம் ஒரு தமிழ் சொல்லகராதி கையில் வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு தமிழ் டு தமிழ் சொல்லகராதி கண்டிப்பாக வேணும். அது கடைகளில் கிடைக்கும். இப்போ சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் தமிழ் அகராதி வெளியிட்டிருக்கு. அபிதான சிந்தாமணின்னு புலவர் சிங்காரவேலு முதலியார் எழுதின நூல் லிப்டோ டிக்ஷனரி மாதிரி பெரிய புக்காக இருக்கும். அதெல்லாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு ஆங்கிற ஒரு எழுத்துக்கு 3 பக்கம் பொருள் கொடுத்துருப்பார். அதனால வந்து கூடுதலாக ஒரு தமிழ் டிக்ஷனரி ஒன்று வச்சுக்கோங்க.
ஆங்கில டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி ஒன்று வச்சுக்கணும். அது இல்லாமல் நன்னூல், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் இது ஒன்று கையில் இருக்கணும். ஒரு இலக்கிய வரலாறு கையில் இருக்கணும். இந்த 5 புக்கு குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, கூடுதலாக வச்சுக்கிட்டிங்கன்னா முழு மதிப்பு 100மே அடிக்கும். சரி, ஏற்கனவே 6வதுல இருந்து 12வது வரைக்கும் அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க கூடுதலா வேற நிறைய புத்தகம் சொல்றீங்க. இல்ல, இப்ப கூடுதலா முன்ன வந்து 50 வினாக்கள் வந்து மனப்பாடத்துக்கு வச்சிருந்தாங்க. பாடத்தை எழுத்து போய் எழுத்தா மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாடத்துக்கு உள்ள போய் படிக்க வேண்டிய வேலையே கிடையாது. புக் பேக் பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற மொழி பயிற்சியில இருந்து தான் கொஸ்டின் கேட்கறாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. இதை மனப்பாடம் மெமரி பண்ணணும் இல்ல, அந்தந்த இலக்கணத்துக்குரிய ரூல்ஸ் அதை மனப்பாடம் வச்சுக்கிட்டாவே போதும். என்னை பொறுத்த வரையில பழைய சிலபஸை விட இது வந்து ரொம்ப எளிமையானது. முன்ன வந்து மெமரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இப்போ சிந்தனை திறனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதை விட இது பெஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல மொழித்திறன் ஏற்படும். இந்த சிலபஸ் வந்து ரொம்ப அருமையானது. ஒரு மொழி ஆளுமையை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கொண்டு வரப்பட்ட பாடத்திட்டம் இது போன பாடத்திட்டத்தை விட ரொம்ப எளிமையானது. இது வந்து புதுசாகலாம் வைக்க கிடையாது. ஏற்கனவே 5 வருஷம் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வச்சிருந்த சிலபஸ் தான் கொண்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பா இருந்த கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணி பார்த்தாவே இது பாதி கொஸ்டின் வந்துடும். அது கிட்டத்தட்ட 5 வருஷத்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாவிடை பார்த்துக்கிட்டீங்கன்னாவே ஒரு 60% வினாத்தாள். ஏன்னா புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே அதில் கேட்டுட்டாங்க. அதுதான் அவன் எடுத்துக்காட்டு தர. ஓகே சரி. இப்ப 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப குரூப் 4 குரூப் 2 ரெண்டுத்துக்குமே 10ஆம் வகுப்பு தரம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம சிலர் வந்து படிக்கிறதுங்க இந்த ரேங்க், இப்ப 10th ஸ்டாண்டர்ட் ரேங்க் தரம்ங்கிறத வந்து புரிஞ்சு தவறா 10ஆம் வகுப்பு பாடநூல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு பாடநூல்னு ஒரு புக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணா மட்டும்தான் நீங்க அந்த புத்தகம் வரைக்கும். இப்ப வச்சிருக்கிற சிலபஸ்ல 6வது யூனிட் மட்டும் அந்த இலக்கிய வரலாறு பாடநூல்னே பேர் கொடுத்துட்டாங்க. நீங்க பாடநூல் தாண்டி போக தேவையில்லை. ஆனா இலக்கணத்துக்கு மொழிபெயர்ச்சிகள்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்டோடு முடிச்சிட்டோம். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் ரேங்க் பொழுது நீங்க 10ஆம் வகுப்பு உரல்ல பாடம்னு நினைச்சக்கூடாது, புத்தகம்னு நினைச்சக்கூடாது. 10th ஸ்டாண்டர்டு சொல்லித்தர பாடம் நடத்துகின்ற ஒரு ஆசிரியர், அவர் கிட்டத்தட்ட UG PG முடிச்சுட்டு தான் வந்திருப்பாரு. அடுத்து கிட்டத்தட்ட இளங்கலை பாடம் படிக்கும்போது உங்களுக்கு நீங்க நூல் அறிவு இருக்கணும், அந்த பாட அறிவு இலக்கண அறிவு இருக்கணுங்கிறது தான் பொருளே தவிர 10ஆம் வகுப்பு பாடம் வரைக்கும்ங்கிறது பொருள் கிடையாது. குரூப் 4க்கு நம்ம வெளியில இருந்து படிக்கணுமா சார்? வெளியில இருந்து இல்ல, புத்தக ரூல்ஸுக்கு நீங்க இப்ப இந்த சொல்லகிறாது இந்த சொற்கள்லாம் கொஞ்சம் தமிழ் டிக்ஷனரி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சிருக்கிறது கூடுதல் பலன் வரும். மேக்ஸ் +2 வரைக்குமே எடுப்பாங்க குரூப் 4க்கு. இருந்தாலும் இன்னும் கூடுதலா வச்சு அதிக மதிப்பெண் 100க்கு 98 99 எடுக்கணும்னா நான் சொன்ன நூல் தமிழகராஜி 1, இங்கிலீஷ் டிக்ஷனரி 1, கூடுதலா ஒரு இலக்கிய வரலாறு நன்னூல், இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது பரவாயில்ல. அது குரூப் 2க்கு கண்டிப்பா வேணும். குரூப் 4க்கு ரொம்ப அதிகமா மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 5 புக் கூட. இப்ப நம்ம சிறப்பு தமிழ் 11வது 12வது இதெல்லாம் நம்ம படிக்கணுங்களா? சரி, சிறப்பு தமிழ் எடுத்துக்காட்டா இருந்தாலும் சரி, பொது தமிழ் எடுத்துக்காட்டா இருந்தாலும் சரி, இலக்கணத்துக்கு வந்து ரூல்ஸ் ஒண்ணுதான். லட்டுவா இருந்தாலும் மைசூர் பாக்கா இருந்தாலும் சக்கரை, அவ்வளவுதான், ஸ்வீட்டு தான். அதனால வந்து நம்ம இலக்கண விதியை பின்பற்றிக்கிட்ட எந்த எடுத்துக்காட்டு கொடுத்தாலும் நம்ம அந்த இலக்கணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அந்த சிறப்பு தமிழ் போய் அந்த எடுத்துக்காட்டு பார்க்கணுமே இல்லை. இப்போ வந்து கார் அறுத்தான் அப்படின்னா அது கண்டிப்பா அது மும்மடியாக பெயர். அந்த காருங்கிறது மேகத்தை குறிக்காம மேகங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து கருமை நிறம் வந்து மேகங்கிற ஒரு சொல்லுக்கு மடிஞ்சு போயிட்டு அந்த மேகம் மழைக்காலங்கிற 2வது சொல்லுக்கு மடிஞ்சு போய் அந்த மழைக்காலத்தையும் குறிக்காம மழைக்காலத்துல விளைந்த வேளாண்மை உழவு பயிர்களை அறுவடை செய்தான் 3 தடவை மடியறதுனால அது மும்மடியாக பெயர். இந்த ரூல்ஸ் வச்சே நீங்க வச்சுட்டு போலாமே தவிர எடுத்துக்காட்டு இது சிறப்பு தமிழ்ல இருந்தா என்ன, பொது தமிழ்ல இருந்தா என்ன. ஓகேங்க. இப்ப புது பாட புத்தகம் பழைய பாட புத்தகம் தமிழ் கட்டாயமா படிக்கணுங்களா? அந்த ரெண்டுக்குமே இலக்கண விதிகள் ஒண்ணுதான். ஆனா சொல்லு வந்து எந்த சொல்லுனாலும் கேட்பாங்க. அதனால வந்து 2 புக்குல இருக்கிற எடுத்துக்காட்டுமே வரும். இப்ப வியாழம் அப்படின்றதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் நம்ம எங்க இருந்து தேடி படிக்கிறது சார்? இப்போ குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து அந்த 2 ஒளிமரப்புல கேட்ட 2 வினாக்கள் வந்து தமிழ் சொல்லகராதியில இருந்து எடுத்திருக்காங்க. அது வந்து குரூப் 2 மெயின்ஸ் போறவங்களும் ஹையஸ்ட் பதவிங்கிறதுனால அவங்க கூடுதல் சிந்தனை தமிழ் சிந்தனை தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு தமிழகராதி வச்சுட்டீங்கன்னா இது மாதிரி வினாக்களை சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்ப குரூப் 4ல வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, ஜென்ரல் தமிழ் மட்டும்தான். இப்ப இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட் இப்ப உள்ள வந்து தமிழ் படிக்கிறாங்கன்னா எவ்வளவு நாள்ல இது படிச்சு முடிக்க முடியுங்க? இல்ல புதுசா வராங்க, இப்பதான் ஃப்ரெஷரா வராங்க, இல்ல ஒரு நல்ல இலக்கண வகுப்பா நடக்கிற கண்டிப்பா ஒரு 4 மாசம் அங்க பேசிக் எழுத்துல இருந்தாங்க. டிகிரியில எந்ததான் இங்கிலீஷ் படிச்சாலும் தாய்மொழி தமிழ் தான். அவங்க பேச்சு வழக்கெல்லாம் இந்த தமிழ் சொற்கள் நல்லா தெரியும். அவங்க வருத்தப்பட தேவையில்லை.
ஆனா ஒரு வகுப்புல வந்து நல்ல இலக்கண வகுப்புல போயிட்டு அவங்க பேசிக்ல இருந்து 1வது டாபிக்ல இருந்து கடைசி டாபிக் வரைக்கும் நல்ல இலக்கண ஆசிரியர்கிட்ட பயின்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க தமிழ் மாணவர்களுக்கு ஈடாகவே சரியாவே வினாக்கள் போடலாம். அதுவும் பயமே கிடையாது. தாய்மொழி 10வது வரைக்கும் இருக்கிற தமிழ் தான். இதுக்கு போய் இங்கிலீஷ் தமிழ்ங்கிறதெல்லாம் இல்லை. பேசிக் தெரிஞ்சுட்டா இலக்கண வகுப்புக்கு வந்தாவே நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப 7 யூனிட் இருக்கு இல்லைங்களா இப்ப தமிழ் புதுசுல, சோ அதுல எது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், எது ரொம்ப ஈஸியா பாமரர் கூட அட்டன் பண்ற மாதிரி இருக்கும்? பாமரர் கூட அட்டன் பண்ற மாதிரி இருக்கிறது எழுத்து வழக்கு சொல், பேச்சு வழக்கு சொல், முதல் எழுத்து பகுதி சொல் பகுதி ரெண்டுமே இருக்கும். கொஞ்சம் கடினமான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணங்கள் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் வந்து 2 மொழி தெரிஞ்சிருக்கணும். தமிழ் பையனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் பையனுக்கு கொஞ்சம் தமிழ் கடினமா இருக்கும். அதுக்கு தான் வந்து ஒரு தமிழ் டிக்ஷனரி இங்கிலீஷ் டிக்ஷனரி கையில இருந்தால் பரவாயில்ல. கடினமான பகுதி அந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. இப்ப புது சிலபஸ்ல எவ்வளவு மதிப்பெண் அதிகபட்சமா எடுக்க முடியுங்க? குரூப் 2 புது சிலபஸ் குரூப் 4 குரூப் 2 நல்லா பாடுபட்டாங்க 99 100 கொஸ்டினுமே அடிக்கலாம். அது பழைய மாதிரி தான். பழசுல வந்து 99 100 அப்படின்னு போட்டு அது மாதிரியே அடிக்கலாம். ஸோ இது இலக்கணம், இது இன்னும் நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க ஈஸியா அடிச்சிடலாம். இலக்கணம் கேள்வி டக்குன்னு ஆன்சர் நல்ல சிந்தனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். முன்ன கூட மெமரி மெமரி தன்மை இல்லாதவங்க பண்ண முடியாது. ஆனா இப்ப ஈஸியா 100 கொஸ்டின். ஓகேங்க சார், இறுதியா நம்ம பொது தமிழ் பத்தி சொல்லுங்க. மாணவர்கள் வந்து ஒண்ணுமே பயப்பட வேண்டாம். 20 தலைப்புங்கிற ஒரு லட்டுவை உடைச்சி ஒரு 100 தலைப்பு மாதிரி துணை தலைப்புகள் மாதிரி புந்தியா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது முன்ன பழைய பாடத்திட்டத்தை விட இது ரொம்ப எளிமையானது. ஆனா நல்ல இலக்கண ஆசிரியர்கள் சொல்லித்தர வகுப்பு போகணும். அதுக்குதான் குரூப் 2லயே ஒரு வரி கொடுத்துருந்தாங்க. இது நான் இங்க வரும்போதே ஃபர்ஸ்ட் கிளாஸ் குரூப் 2 நடத்தும் போதே சார் விட்டு நான் இந்த வரி சொல்லியிருந்தேன். புலமைக்கவரை புலமை தெரிதல், புலமைக்கவர்க்கே புலனாகும் அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கிய வரி, அருமையான வரி. அதாவது அறிவுள்ளவர்களுடைய அறிவுள்ளவர்கள் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுள்ள மாணவர்களா இருக்கும்னு நினைச்சா அறிவுள்ள நல்ல இலக்கண நாலேஜ் இருக்கிற ஆசிரியருடைய வகுப்புக்கு போய் கத்துக்கிட்டா ரொம்ப மதிப்பு நடிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றிங்க சார். நன்றி.